கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த வியத்தகு செயலை குறித்து அவர்கள் கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நயன் என்னும் அந்த ஊருக்கு செல்கின்றார். செல்லுகின்ற வழியிலே அந்த ஊரினுடைய வாயிலிலே இறந்த ஒரு இளைஞனை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறந்த மனிதனுடைய தாயோ ஒரு கைம்பெண்ணாக இருக்கின்றார். அவர் அழுது புலம்பிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தனக்கு இருந்த கணவனை இழந்து விட்டார். தனக்கென்றிருந்த ஒரே ஒரு மகனையும் இழந்து விட்டார். இனி அவருடைய வாழ்விலே எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு அர்த்தமும் சென்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை இனி எப்படி நகரப் போகின்றது என்கின்ற ஒரு அச்சம், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சந்ததியை முடிய போகின்றது என்கின்ற எல்லா விதமான துயரத்தோடும் அழுது புலம்பிக் கொண்டே அந்த தாயானவள் வந்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானாகவே முன் சென்று அந்த கூட்டத்திலிருந்து யாரும் வந்து கடவுளிடத்திலே ஆண்டவர் இயேசுவிடத்திலே உதவியை கேட்பதற்கு முன்பாக இவராக ஓடோடி சென்று அந்த தாயிடத்திலே அம்மா அழாதீர் என்று கூறி அவரை தேற்றுகின்றார். பிறகு அந்த சிறுவனுக்கு, அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுக்கின்றார். உயிர் கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த தாய்க்கும் ஒரு மறு வாழ்வு கிடைக்கின்றது. எனவே மக்கள் இதை பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், இதோ கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அந்த இடத்திலே மக்கள் யாருமே ஆண்டவர் இயேசுவை கடவுளை தேடி செல்லவில்லை. ஆனால் கடவுள் தான் துன்பத்தில் இருந்த மக்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே அவர்கள் ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுகின்றார்கள். அன்று மற்றும் அல்ல, இன்றும் கூட கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றார். மனிதர்கள் கடவுளை தேடுகின்றார்களோ இல்லையோ, நாம் கடவுளை தேடுகின்றோமோ இல்லையோ, ஆனால் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் கடவுள் நம்மீது அக்கறை கொண்டுள்ளார். புனித பேதுரு வழியாக சொல்லுகின்றார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையுமே நீங்கள் கடவுளிடத்தில் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். ஆக கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து ஆலோசனை செய்து கொண்டு நம்மை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக என்று கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து அவர் கவலை கொண்டுள்ளார். எனவே நாம் கவலைப்படுவது வீணான ஒன்று. நமக்கு இருக்கின்ற எல்லா கவலைகளும் துன்பங்களும் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கை இனி முடிய போகின்றது என்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நாம் இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். பல நேரத்திலே கடவுள் இன்று இந்த நற்செய்தியிலே எவ்வாறு மக்கள் அழைப்பதற்கு முன்பாக ஓடோடி வந்து உதவி செய்தார், அதே போன்றுதான் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். எசாயா இறைவாக்கினர் வழியாக மிக அழகாக சொல்லுகின்றார். 65வது அதிகாரம் 24வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், மக்கள் அவர்கள் என்னிடத்திலே வேண்டுவதற்கு முன்னே நான் அவர்களுக்கு மறுமொழி அளிப்பேன், அவர்கள் என்னிடத்திலே பேசி முடிப்பதற்கு முன்பே நான் பதிலளிப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நமது தேவையை அறிந்திருக்கின்ற கடவுள், நம்மை பற்றி முழுவதுமாக தெரிந்திருக்கின்ற கடவுள் அதை நிச்சயமாக நமக்கு செய்வார். இந்த உலகத்திலே சாதாரண தாயாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே பிறந்த குழந்தைக்கு எது தேவை என்று அந்த குழந்தை வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்பதை அறிந்து செய்கின்ற பொழுது கடவுள் அதற்கும் அப்பாற்பட்டவர், அனைத்தையும் அறிந்திருக்கின்றவர். நம்முடைய தேவைகளை அறிந்து எது எந்த நேரத்தில் எப்பொழுது தேவையோ அதை அந்த நேரத்தில் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றவர் தான் நம் கடவுள். நாம் கேட்பதற்கு முன்பே தந்தை அறிந்திருக்கின்றார், அதை நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற துன்பங்கள் இன்னும் அகலாமல் இருக்கின்றது என்றால் இறைவன் அதற்கான தகுந்த நேரம் வருகின்ற வரையில் காத்திருந்து நமக்காக உதவி செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் தந்தை உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். இருப்பினும் அதற்கு அடுத்த வசனத்திலே உங்கள் தேவைக்காக நீங்கள் இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆக இறைவன் நம்முடைய தேவையை அறிந்திருந்தாலும் கூட ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். என்னுடைய வாழ்விலை நிகழ்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் இறைவன் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த துன்பம் இந்த நேரத்தில் இருக்கின்றது என்றால் அது நம்முடைய நலனுக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான நம்பிக்கையோடு வாழ வேண்டும்.
அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் வளர வேண்டும் என்றால் நாம் இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய செயல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆமீன்.